ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சீமாப்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில் கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வரணும். இது கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா அப்படியே இதிலே போட்டு ஒரு நிமிஷம் நம்மளை கலரி விட்டுட்டு அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பால்கோவா மாதிரி. அப்படி இல்லை நீங்கள் உதிரி உதிரியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, பால் மாதிரி, அதை இன்னும் கொஞ்சம் சுண்டுற மாதிரி நல்லா சிம்மிலே வச்சுட்டு நல்லா சுண்ட வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கிடச்சதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா இதை கலரி சாப்பிடுங்க. அப்படி நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் ஜீனி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். அதிக தீயில் வச்சோன்னா பால் பொங்கிடும், கம்மியான தீயில் வச்சோன்னா லேட் ஆகும். மீடியமான தீயிலே வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.